ஏன்னா கரெக்டா விஜய் அவர்கள் டெல்லியில தங்குறாரு அப்படின்ன உடனே சோசியல் மீடியால பயங்கரமா நியூஸை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. அமித்ஷா அவர்களை விஜய் அவர்கள் போய் சந்திக்க போறாரு அப்படின்னு. அப்கோர்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றது இருந்தாலும் கூட, கட்சி சார்ந்த நிர்வாகிகள் ஹோட்டல்ல போய் யாரு வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா அந்த நட்சத்திர ஹோட்டல் அவ்வளோ பெரிய ஹோட்டல். ஃபாரின்ல இருந்து ஒபாமா வந்தாவோ, தமிழ்நாட்டில இருந்து ஜெயலலிதா வந்தாவோ தங்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஹோட்டலா அது இருந்தது. வெளிய இருந்து இப்ப பிரஸ்காரங்கள்லாம் போய் அங்க ஆக்சஸ் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட் த சேம் டைம் பொலிட்டிக்கல் சார்ந்த முக்கியமான சந்திப்புகள் எல்லாமே அந்த ஹோட்டல்ஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கான ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்றதும் இருந்தது. இன்னொரு பக்கம் இல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரான கே.சி. வேணுகோபால பார்க்க போறாரு அப்படின்னு நிறைய கதைகள் அப்படின்றது அளந்து விடப்பட்டிருந்தது. ஆனா அவரு டெல்லியில இரவு நேரம் தங்க வைக்கப்பட்டதுல நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படின்றது இருந்திருக்கு. அது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் என்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலை நம்மளோட சோர்சஸ் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த முதல் நாள் அவர் இரவு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஒரு கொஞ்சம் தாமதமா எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி அவரு சென்னைக்கு இப்போ கிளம்பி போயிருக்கிறாரு.